ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிஜே vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். நான் அம்மா வீட்டிலேருந்து மும்பை கிளம்பிட்டேன். சென்னையில் இருந்து தான் நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ முந்தின நாள் நைட்டே திருநெல்வேலி டு சென்னைக்காக பஸ்ஸும் புக் பண்ணியிருந்தேன். அப்புறம் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் ஊரில் இருந்து மும்பை வரதுக்கு கிளம்பும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் அவங்களுக்குமே பழகிருச்சு. கஷ்டமாக தான் இருக்கும், பட் இட்ஸ் ஓகே, நம்மளோட லைஃப் மும்பையில் தான் அப்படின்னு என் மனசில் நான் செட் பண்ணிட்டேன். நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு ஃபர்ஸ்ட் டே என்னோடய லக்கேஜ் எல்லாமே நான் எங்கள் ஆச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆச்சி வீட்டில் இருந்து எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பலான்னு. Bye bye. Apa tada. Tata tata. Bye bye. ஆனால் எத்தனை டைம் நான் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் அவங்களோட ஒரே கொஸ்டின் இதுவாக தான் இருக்கும், நெக்ஸ்ட் எப்போ வருவேன் அப்படின்றது. நானும் அடுத்து சீக்கிரமே வரேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இது சென்னை ஏர்போர்ட் நான் ரீச் ஆனதுக்கப்புறம் எடுத்தது. ஏர்லியாகவே வந்துட்டதுனால எனக்கு செக்இன் பண்ணுறதுக்கு நிறையவே டைம் இருந்தது. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் நான் செக்இன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு என்னோடய கேட் பக்கத்தில் வந்துட்டேன். அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு ரீசனபிளாக அஃபோர்டபுளாலாம் இருக்காது, காஸ்ட் அதிகமாகவே தான் இருக்கும். ஆனால் நான் எல்லாமே சும்மா ஒரு கிளான்ஸ் போய் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு நிறைய டைம் இருந்ததுனால. அப்புறம் போர்டிங் பண்ணுறதுக்காக எனக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கேட் நம்பர் 3 தான். இந்த பொண்ணு நான் சென்னையில் தான் மீட் பண்ணேன். அவள் துபாய் போனால் கனெக்டிங் ஃப்ளைட் அவளுக்கு மும்பையிலேருந்து இருந்தது. ஸோ ரொம்ப நேரமாக டைம் இருந்ததுனால நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா அவளுக்கு Zone 2 இருந்தது. ஸோ அவள் லேட்டாக வந்தாள். நான் அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு நான் முன்னாடி போயிட்டேன். மும்பையில் லேண்ட் ஆயாச்சு. லேண்ட் ஆனதுக்கப்புறமா நமக்கு பஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கேருந்து அரைவல் என்ட்ரன்ஸில் விடுவாங்க. நம்ம அங்கே போயிட்டு லக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். என் ஹஸ்பண்ட் என்னை பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க. என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், நான் பயங்கர டயர்டாக இருந்தேன் அன்றைக்கி. ஆனாலும் அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே இருந்தது. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் இருந்தது. அங்கேருந்து மெட்ரோவில் கிளம்பிட்டோம் நாங்கள். அப்புறம் வேலண்டைன்ஸ் டே இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஜாலியாக வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். பாய் கைஸ்.